வீட்டில் காலையில் அம்மா படிக்கிறீங்களா கண்ணு? காலையில் அம்மா அப்பா எழுப்புவாங்க இல்லையா தூங்குறவங்கள? எப்படி எழுப்புவாங்க? கண்ணே மணியே என் அமுதே எழுந்திரியம்மா, 7 மணி ஆகிவிட்டதே, நீ காலேஜுக்கு செல்ல வேண்டாமா? 6 மணி ஆகிவிட்டதே, நீ காலேஜுக்கு செல்ல வேண்டாமா? பஸ்காரன் வந்து பாம்பாம் என்பானே, எழுந்திரியம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா? சான்ஸே இல்லை ஃபாதர். எந்திரிக்கிற எரும மாடி, எந்திரி, 7 மணி ஆச்சு, எந்திரிக்கிறேன், சுடுதண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்துருவேன். பிள்ளைகளை திட்டத்தை பார்த்து வீட்டுக்கார் தூக்கிட்டு ஓடிடுவார். எங்க ஆளை மாத்தி ஊத்திட்டேன்னு வேணும்னே நம்ம மேல ஊத்தினாலும் ஊத்திடுவா இவன். நிறைய வீட்டுக்காரம்மா பிள்ளைகளை திட்டுற மாதிரியே வீட்டுக்காரரை திட்டி போடுறாரு. யார சொன்ன? அவனை தான் சொன்னேன், போங்க நீங்க. தாய் தந்தையெல்லாம் நம்மளை காலையில் எழுப்பும் போது இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எரும மாடு, குட்டி குழந்தைய பார்த்து நீங்க எரும மாடுன்னீங்கன்னா அது ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பண்ண ஏஞ்சலாவா வரும்? நல்லா அழுக்காக்கிக்கிட்டு எரும மாடு மாதிரி தான் வரும். சேத்துல புரண்டு எந்திரிச்சு, என்னடா அப்படி வந்திருக்கிற? நீ காலையில சொன்னது தான் வந்திருக்கிறான், அவன் ஒண்ணு மாத்தி செய்யல. கஷ்டமா தான் இருக்கும். ஒரு அம்மா சொல்லுது, பாதுமாகாத, உங்களுக்கு எல்லாம் பிள்ளை பெற்றிருந்தா தெரியும், இதுக்கு பண்றதுக்கெல்லாம் இதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஏஞ்சல்னு சொல்லணுமா இத? அட நீ 10 தடவை எரும மாடுன்னு சொன்னதுனாலதான் அது எரும மாடா மாறி போயிருக்கு. நீ ஏஞ்சல்னு கூப்பிட்டு பாரு, அது ஏஞ்சலா மாறிக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.